ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகரை பற்றியது என்னவென்றால், ஆம்பூர் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிரம்மாண்டமான லட்டு தயாரித்து படைப்பது பக்தர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளனர். இந்த அருமையான ஒரு குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 11/3/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் மாசி 27வது நாள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவர்த்தனகிரி புறப்பாடு ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. திதி அஷ்டமி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:05 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை இரவு 9:49 வரை. யோகம் சித்த மரண யோகம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வீட்டில் தீய சக்திகள் நுழையாமல் இருக்க. நாம் குடியிருக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் நமக்கு வேண்டாதவர்கள் மாந்திரிகருடைய தயவினால் திருநீரு மந்திரித்து போடுதல் போன்ற அற்புதமான வேலைகளை செய்வார். அப்படி செய்த 90 நாட்களுக்குள் அல்லது ஒரு வருடத்திற்குள் நமது தசைகள் ஒத்துழைத்தாலும், நேரம் நன்றாக இருந்தாலும் கூட தொட்ட காரியம் எல்லாம் பாழ்படும். இம்மாதிரியான துஷ்டர்கள் மத்தியில் நாம் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ இந்த எளிய பரிகாரத்தை செய்து 8 திசைகளை காத்து வருகின்ற அஷ்டதிக்கு பாலகர்களை வணங்க வேண்டும். 8 திசைகளை காத்து வருபவர்கள் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகியோர். அதற்கு உண்டான பரிகாரம், ஒவ்வொரு மாதமும் வாஸ்து தினங்களில் மஞ்சள் அரைத்து அதனை நிலை, கதவு, ஜன்னல் ஆகிய இடங்களில் பொட்டு வைக்க வேண்டும். அதன் மீது குங்குமம் வைக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு வாஸ்து தினத்திலும் வாஸ்து நேரத்திலும் செய்து வர வேண்டும்.
இவ்வாறு செய்து வந்தால் வீட்டினுள் தீய சக்திகள் நுழையாது, நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம். இரண்டாவது பரிகாரம், ஒவ்வொரு மாதமும் வரும் வாஸ்து நாளை அறிந்து செய்ய முடியாதவர்கள் 8 திசைகளை காத்து நிற்கும் பாலகர்களை தினசரி வணங்கி வந்தால் தீய எண்ணம் கொண்ட சக்திகள் உங்கள் வீட்டில் வந்தாலும் பாதிப்புகள் ஏற்படாது. அந்த வணக்கத்துக்கு உரியவர்கள் யார் என்றால் இந்திரன், வருணன், அக்னி, வாயு, யமன், குபேரன், நிருதி, ஈசான்யன். இவர்களை தினசரி மனதளவிலே நினைத்து வணங்கி வர வீட்டினுள் தீய சக்திகள் நுழையாது. நாளைய தினம் தீர்க்க சுமங்கலியாக தாயார் இருக்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நாம் கடந்த சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாவத்தை பார்த்து கொண்டே வருகின்றோம். ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள், அவமானங்கள். சத்ரு என்றால் வியாதி, வழக்கு. ருணம் என்றால் கடன். இன்றைய தினம் பக்கவாதம் நோய் யாராருக்கெல்லாம் வரும், அதற்கான கிரக இணைவுகள் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். சனி ஜாதகத்தில் கெட்டவனாயிருந்து கெட்ட இடங்களில் நின்றால் பக்கவாத நோய் வரும். சிம்மம், கடக லக்னத்துக்காரர்களுக்கு சனி கொடியவர். இவர் 8லே நின்றால் பக்கவாத நோய் வரும். சனி ஒருவருடைய ஜாதகத்தில் 7 நிற்பது குரு லக்னத்திற்கு பகைவராய் இருந்து லக்னத்தில் அமர்வது வாத நோய் உண்டாக்கும், வாத நோய் ஏற்படுத்தும். சனி சந்திரனை பார்க்க பக்கவாத நோய் வரும். சனி லக்னத்தை பார்க்க பக்கவாத நோய் வரும். லக்னாதிபதியோடு கூடி சனி 6ல் இருப்பது, உடன் ராகுவோடு இருப்பது பக்கவாத நோயை தரும். லக்னத்தில் சனி நின்று செவ்வாய் 7, 5, 9 நிற்க பக்கவாத நோய் வரும். செவ்வாய் 4ல் நிற்க பக்கவாத நோய் வரும். சனி செவ்வாய் கூடி 8ல் அமர்வது, செவ்வாய் 4ஆம் வீட்டில் நிற்பது பக்கவாத நோயை ஏற்படுத்தும். சுக்கிரன் நீச்சமோ அல்லது பகையோ பெற்று 8ல் நிற்பது தீயவர்கள் பார்த்தால் பாதிப்பு அதிகமாகும். சந்திரன் 6ல் பலமின்றி நின்று அவரை சனி பகவான் பார்க்க தீயவர்கள் பார்த்தால் பாதிப்பு அதிகமாகும். சனி 8ல் பலமின்றி இருப்பது, சூரியன் துலாமில் நீச்சம் பெற்று இருப்பது, ராகு லக்னாதிபதியோடு கூடி நின்றால் மேற்கண்ட அமைப்பில் ஏதாவது ஒன்று அல்லது பலவாக காணப்பட்டால் மோசமான தசா புத்திகளில் பக்கவாதம் வரும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு பணமும் புகழும் குவிய போகுதாம். உங்கள் ராசி இதிலே இருக்கா? வேத ஜோதிடத்தின்படி நவ கிரகங்களின் தேவர்களின் குருவாக கருதப்படுவர் குரு பகவான். இந்த குரு பகவான் ஒரு ராசியில் 1 ஆண்டு காலம் பயணிப்பார். இப்படிப்பட்ட குரு பகவான் தனுசு மற்றும் மீன ராசிகளினுடைய அதிபதியாக இருப்பார். குரு வக்கரமாய் இருப்பதால் அவரால் கிடைக்க இருக்கும் நற்பலன்கள் தடை ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையிலே குரு பகவான் மார்ச் 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்க உள்ளார். குரு பகவான் மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைவதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர் அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம். இப்போது குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். மிதுனம். குரு வக்கர நிவர்த்தி அடைவதால் மிதுன ராசிக்காரர்களும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பு உள்ளது. பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சிம்மம். குரு வக்கர நிவர்த்தி அடைவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் முதல் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் முழு ஆதரவு கிடைக்கும். முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். புதிதாக முதலீடு செய்ய நினைத்தால் அனுபவசாலிகள் ஆலோசனையின் பேரில்
எதையும் செய்வது நல்லது. கன்னி, குரு வக்கர நிவர்த்தி அடைவதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வணிகத்தில் சாதகமான பலன்களை பெறுவார்கள். நிதி ரீதியாக நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுடைய தொடர்புடைய வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நிதி ரீதியாக நன்றாக இருக்கும். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, இப்பொழுது மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஏற்கனவே பதிவிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தந்திராஷ்டம தினம் என்பதையும் 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான அந்த பலாபலன்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே அவர்கள் தலையிடக்கூடாது, மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனத்தில் செல்லும் பொழுது அவர்கள் கவனம் சிதறாமல் வாகனத்தை இயக்க வேண்டும். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாய் நடந்து முடியும். மாணவர்கள் ஆசிரியர் கூறுவதை கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கும். செல்வம் சேரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாய் நடந்து முடியும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கும். செல்வம் சேரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த சிக்கல்களையும் தீர்ப்பீர்கள். இரவு பகல் என பாராமல் உழைப்பீர்கள். எதிர்ப்புகள் அகலும், பகை விலகும். எதிலும் வெற்றி கிடைக்கும். வழக்கமான சாதகமான போக்கு காணப்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாய் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்ப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இரவு பகல் என பாராமல் உழைப்பீர்கள். எதிர்ப்புகள் அகலும், பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாய் செய்து முடிப்பீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உடல் நலம் சிறக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7 ஆகும்.
சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நண்பர்கள் உதவியால் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நல்ல முறையில் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எண்ணப்படி எல்லாம் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நண்பர்கள் உதவியால் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நல்ல முறையில் முடியும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்ப வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எண்ணம்படி எல்லாமே நடக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மேலிடத்தில் உங்களுக்கான ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர் தாமாகவே விலகி விடுவார்கள். பண வரத்து கூடும். சாதக பாதங்களை பற்றி கவலைப்படாமல் இந்த காரியத்தையும் துணிச்சலாய் செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மேலிடத்தில் உங்களுக்கான ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்துவோர் தாமாக விலகி விடுவார்கள். பணவரத்து கூடும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் சாதக பாதங்களை பற்றி கவலைப்படாமல் இந்த காரியத்தையும் துணிச்சலாய் செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்திருந்த உதவிகள் வந்து சேரும். அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்தால் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை பச்சை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். அரசியல் உள்ளவர்கள் நல்ல பலன் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கான மாத்திரை மருந்து சரியான நேரத்தில் எடுத்து உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்கள் போட்டிகள் குறையும். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அடுத்தவரை அனுசரித்து செல்வீர்கள். சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கோபம் வரலாம். எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாய் நடைபெறும். எதிர்பாராத பண தேவை உண்டாகும். அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 9, 3. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அடுத்தவரை அனுசரித்து செல்வீர்கள். சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கோபம் வரலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறர் மூலம் செய்கின்ற காரியங்கள் சாதகமாய் நடைபெறும். எதிர்பாராத பண தேவை உண்டாகும். அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையிலே மேல் அதிகாரிகள் வலிய வந்து உதவி செய்து உங்களுக்கு நன்மையை செய்கின்ற வாய்ப்பை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்று எதிலும் இழுபறியான நிலை காணப்படும். அடுத்தவர்களால் தொல்லை உண்டாகலாம். கவனம் தேவை. வாழ்க்கையின் துணையின் உடல் நலத்திலே கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். கவனம் தேவை. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிலும் இழுபறியான நிலை காணப்படும். அடுத்தவர்களால் தொல்லை உண்டாகலாம். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனத்துடன் இன்றைய வாழ்க்கை நிலையை நீங்கள் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலே கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். கவனம் தேவை. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உறவினர் வருகை இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு உள்நாட்டிற்கு திரும்புவதற்கான ஏற்ற சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர் வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும். வீண் பகை உண்டாகலாம். கவனமாய் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உறவினர் வருகை இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் உள்நாட்டுக்கு திரும்புவது ஏற்ற சூழ்நிலை உருவாகும். ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் வேலையிலே டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும். வீண் பகை உண்டாகலாம்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனமாய் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தொல்லி போடுவது நல்லது. புதிய நபர்களும் பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாய் செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய நபர்களும் பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாம். ஆனால் மகிழ்ச்சியான செய்தி இன்றைய தினம் உங்களை வந்து அடையும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.